இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக உங்கள் ஊர் காமராஜர் பொன்னியனாச்சிக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு காமராஜர் போல் வச்சுருக்காங்க. கடவுள் பெரிய கிருபை, மக்களை இணைச்சி ஆசிரிச்சு அவர் பெருமைப்படுத்தியிருக்காரு. அன்றைக்கி அவர் காமராஜர் தான், என்ன சந்தேகம் இல்லை. அதனால் வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த முயற்சி பெரிய முயற்சி, மக்களை ஒரே இருதயமாக ஆக்கி ஒரே சிந்தனை ஆக்கி இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வளரணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அண்ணாச்சி வச்சிருக்க பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐயா பீட்டர் தேவசாயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க தான் இது ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர். இன்றைக்கி அவர் சொன்னால் இவர் தட்ட மாட்டார், இவர் சொன்னால் அவர் தட்ட மாட்டார். இதுதான் வாழ்க்கை. ஏன்னா யாரும் தீங்கு செய்ய போகிறதில்லை, யாரும் தீமை செய்ய போகிறதில்லை, நம்ம தான். அதுக்காக தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய மக்கள் வந்திருக்கீங்க, நிறைய இடங்கள்லேருந்து. ஆழ்வார்குறிச்சிலேருந்து கூட பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஒரு ஊழியக்காரம்மா சுந்தரமாட்டி பிள்ளைகள் வந்திருக்காங்க. திருநெல்வேலி சைடு முழுவதும், வள்ளியூர், திருநெல்வேலி எல்லா பக்கம் வந்திருக்கீங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் வந்த உடனே இதை பார்த்தேன். இது ஒரு மாளிகையா, இது வசந்த மாளிகையா, என்ன மாளிகை, அரண்மனையா? ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. சைடில் வண்டி பார்க்கிங்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் விசேஷத்தை கரகொண்டு வழி நடத்தட்டும். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு மாளிகை பார்த்தீங்களா? இது கல்யாண சத்துக்கு மட்டும் பயன்படாது. அநேக கூட்டங்கள், கன்வென்ஷன் நடக்க நிறைய மக்கள், கஷ்டப்படுற மக்கள், கண்ணீரோடு கூடிய பிள்ளைகள் தான் இடத்துக்கு வந்து ஆலயமாக பார்த்து முழங்கால் நின்று ஜெபிக்க, ஆறுதல் அடைய. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆறுதல் இல்லை. அதோட கிருபை தரணும். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எமட்டளை பாதுகாத்து விழுத்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. என்ப தகப்பனார் பொன்னையனருக்கு வருகிறோம். அவருடைய தரிசனங்கள், அவருடைய காரியங்கள், கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி மகனுடைய எண்ணங்கள், வாக்கிய செய்வர கிருபைக்கு நன்றி ராஜா. ஒரே குடும்பமாய் இந்த பிள்ளைகள் செயல்பட கிருபை தாங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள். அவர்கள் விசாரிக்கிற நம்முடைய கவலை எல்லாரும் வைத்து வார்த்தையின்படி எல்லா கவலை மாற்றப்பட கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்க இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருமையான அண்ணச்சி எத்தனையோ முறை என்னை தேடி வருவாங்க. பற்றாக்குறைக்கு பீட்டரையா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு தடவை சாமரடைக்கு போங்க, அவர் நல்ல தேவ மனுஷன், நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு வரவே இல்லை. பல முறை வந்து போன முறைலாம் வந்து உட்காந்துட்டாங்க. சொரடையில் வந்து நீங்கள் வந்து தான் தீரணுன்னாங்க. வரேன்னாச்சின்னு சொல்லி இன்றைக்கி டைமை கொடுத்தேன். ஆனால் காலையில் வர மாதிரி இருந்தது. ஆனால் சில சூழ்நிலையில் சாயந்தரம் வர வேண்டிய நிலைமை மாறிடுச்சு. ஆனால் மாலை நேரம் வந்து நல்லா இருக்குது. ஏதேன் தொடர் குளிர்ச்சியான இடத்துல ஆண்டவர் தேவதத்துக்கு வரும்போது ஆண்டவர் யாரை படைச்சி வந்தார்? ஆதாமை தேடி வந்தார். உருவாக்கின ஆதாமை தேடி வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டார்.
ஆதியா 3:9 வாசிக்கும்போது அவன் பாவம் பண்ண மறைஞ்சிருந்தான். ஆண்டவர் சத்தத்தை கேட்டதுனால தோட்டத்தில் மறைஞ்சிருக்கேன் ஐயா, ஏன் மறைஞ்சிருக்கேன்னு கேட்கும்போது பாவம் பண்ணிட்டான். இன்றைக்கி மக்கள் நிறைய பாவம் பண்ணக்கூடிய மக்களை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் சொல்கிறான், பாவம் பண்ண மக்களை தான், பாவமாக நிறைஞ்ச மக்களை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ பாவம் பண்ணால் தான் பயப்படணும். நீ நேர்மையாக வாழ்ந்து பயப்பட வேண்டியதில்லை. நீ நேர்மையாக வாழ்ந்துனா பயப்பட வேண்டியதில்லை. கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்துனா பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் வாழ்க்கை பயமில்லாத வாழ்க்கை நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று என்னுடைய தபையிலக்காரர் எனக்கு ஒரு கதை சொன்னார். ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே யானை ஒரு விவசாயி வீட்டை தினம் வந்து காலி பண்ணியிருப்பான். விவசாயி வீட்டை தினம் வந்து வீட்டை அடித்து காலி பண்ணியிருப்பான். உடனே அவன் நினச்சி பார்த்தாரான், கடவுள்கிட்ட கேட்டாரான், ஆண்டவரே இந்த யானை வந்து என் வீட்டை எப்படி காலி பண்ணி நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்டார் கடவுள்கிட்ட. கடவுள் இருமா உனக்கு பாவம் பண்ணாது, இந்த யானை வந்தால் அது வாழை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டார். ஒரு வாழை பிடிச்சிக்கிட்டார். அதே மாதிரி யானை வந்தது, வாழை பிடிச்சிக்கிட்டார். யானை அப்படியே பரலத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த வாழை பிடிச்சி தூங்கிட்டு மேலே போயிட்டார். மேலே போயிட்டு குழந்தை இறக்கி விட்டுருச்சு. வந்த பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், கணக்குடங்களாக தான் ஆசீர்வாதம். இதை ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க. என்னடா பிச்சைக்காரனை வாழ்ந்தான், ஒன்றும் இல்லாத வாழ்ந்திருந்தான், இன்றைக்கி இப்படி பணக்காரன் ஆகிட்டானே, அவன் நம்மளும் யானையை பிடிச்சி போனோம் அப்படின்னு சரி படித்தாங்களாம். பிடிச்சி யானை பிடிச்சிக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தராக தொங்கி பிடிச்சி ஊர் மக்களே தொங்கிட்டாங்க. கடைசி ஒருத்தன் காலவையும் பிடிச்சிக்கிட்டான். யானை வந்து ஒவ்வொருத்தரும் காலை பிடிச்சி படித்து ஊர் மக்களே மேலே போயிட்டாங்க. மேலே போட்ட உடனே திடீர்னு சொல்லி யானை மால் உருவிடுச்சு. அவ்வளோ பேர் வந்து கீழே விழுந்து செத்துட்டாங்க. நிறைய பேருக்கு சில காரியத்துக்கு ஆசைப்படுறான். கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை தர முடியும், மனுஷனை தர முடியாது. வீணாக சில பேர் ஆசைப்பட்டு நிறைய பேரும் வீணாக ஆசைப்படுறான். வீணாக ஆசைப்பட்டு எதுக்குன்னு ஆசைப்படணும், எதுக்குன்னு வேதனைப்படணும். தான் சரீரத்தை எத்தனையோ வேதனை இருக்குது, அதை சரி பண்ண முடியலை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர்படுத்த காரியத்தை தரல. வீணான ஆசை, வீணான சிந்தனை, வீணான பதவி ஆசை, எப்படி தான் செய்கிறது அப்படியே மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவனாக வாழணும், பாவம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி என் மக வரும்போது 10 நிமிஷம் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டா, நீ சாம்பல் உடைக்கு போகிறேம்மாண்ணே, என்னென்ன கன்வென்ஷன் போகிறேன்னே. நீ எதை பற்றி பேசிடாதீங்க. இன்றைக்கி மக்கள் அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசைக்கு ஆசைப்பட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் உண்மையாக எப்படி உருவாக்கினாருங்கிறத அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்தார், உருவாக்கினார். அந்த மண்ணில் ஒரு மனுஷனை உருவாக்கினார். உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தாரு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணை ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஒரு ஏமாளை உருவாக்கி கொடுத்தாரு. உருவாக்கிட்டு நீ சுதந்திரிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடு, தோட்டத்தில் நடுவிற்கு கனியை மட்டும் சாப்பிடாதுன்னாரு. சாப்பிடாம இருந்திருக்கலாம். சொல்லிவிட்டு என்ன சொன்னார், இந்த உலகத்தை உருவாக்கின ஜீவன்கள், நரக ஜீவன்களை எல்லாம் பார்க்கணும். பாம்பு ஆனது கேடு உள்ள மிருகம், ஒன்று வஞ்சி தரும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சொன்னார். இந்த சர்ப்பம் அதை பார்த்துச்சு. சர்ப்பம் பார்த்து அந்த மகளை பார்த்து சொல்லிச்சு, இந்த தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏவாள் சொன்னாங்க, தோட்டத்தில் கனியெல்லாம் சாப்பிடலாம், அந்த தோட்டத்துக்கு நடுவே உள்ள கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சர்ப்பம் சொல்லிச்சு, அந்த கனியை சாப்பிடும்போதும் கண்கள் திறக்கப்படும், நீ உலகத்தை அறிஞ்சுக்கலான்னு சொல்லிடுச்சு. அதே போல் அந்த அம்மா என்ன படித்து கனியை சாப்பிடுச்சு, கண்கள் திறக்கப்பட்டது. புருஷன் கொடுத்தோடனே தான் நிர்வாணின்னு அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்த வார்த்தைப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துருந்தா பரலோகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாம். அன்றைக்கி மனுஷன் உலகத்துடைய காசுக்கு ஆசைப்பட்டு, உலகத்துடைய காரியங்களுக்கு ஆசைப்பட்டு தன்னையே கரைப்படுத்தி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாஸ்திரமான வாழ்க்கை, ஆண்டவர் மகிமைப்படுத்த வாழ்க்கை நீ வாழணும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தராரு. இந்த உலகத்தில் அருமையான அண்ணாச்சி சொல்லி மேலெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டுலாம் பார்த்துட்டு வந்தேன். அவர் பெரிய ஆள் இல்லை, பெரிய கோடீஸ்வரன் இல்லை,
பெரிய விதமான வசதியில் பிறந்த மனுஷன் இல்லை. சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்து தரித்திரமாக வாழ்ந்து ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நினைக்கக்கூடிய அளவில் வாழ்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், படிப்படையாக ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுனால ஆண்டு எல்லா கிருபையும் தந்து என்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதனால தான் நான் நினைக்கேன், ஆண்டு நம்ம உலகத்தை எத்தனையோ மக்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ மக்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என் மாமனாருடைய கல்லத்தோட்டத்துக்கு போயிருந்தேன். என் மனைவியும் நானும் போயிருந்தோம். என் மாமியார் நவம்பர் 5ஆம் தேதி இறந்த நாள். சரி போயிட்டு வரலான்னு சொல்லி ஒவ்வொரு நிறைய மக்கள் கூட்டிகிட்டாங்க. அங்கே அவனை சாப்பாடு கொடுக்க சொல்லி பாயாசம் பண்ணல போட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு மனுஷன் வந்து வணக்கம் பண்ணார். பார்த்தா என் கூட படித்த மனுஷன், என் கிளாஸ்மேட், எங்கள் ஊரில். காலெல்லாம் பொண்ணு மாதமாக கஷ்டப்பட்டு பார்த்து காட்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக போச்சுது. ஏன் வேதனையாக போச்சுன்னா, அவர் கூட நானே ஒன்றா வளர்ந்தாள், என்னோட ஒரு வசதியாக வளர்ந்தாள், சாதாரண மழை இல்லை, ரொம்ப வசதியாக என்னோட வசதியாக வளர்ந்தாள். ஏன் இந்த காரியம் நினச்சி பார்க்கவே முடியலை. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. மனுஷன் அதை அறியாமல் தெரியாமல் மனுஷன் நிறைய காரியத்தை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அந்த உலகத்தோடு கடந்து போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்லவே முடியாது. அதை மட்டும் வாழ்க்கையில் நினைக்கணும். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை, மகிமையுள்ள வாழ்க்கையை வாழணும். அது மாத்திரமில்ல, இந்த திருமண மண்டபம் கட்டப்பட்டு திறக்கப்படும் போது தேவ மகிமை இறங்கணும் இந்த இடத்துல. அதுக்கு நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஒரேற்றத்தால் வரக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், எந்த திருமணங்கள் நடந்தாலும் சரி, இங்கே திருமணம் பண்ண பிள்ளைகள் வாழ்வு செழிப்பாக ஓடணும், செழிப்பாக ஓடணும். எத்தனையோ விதமான காரியங்களை செழிப்பான முறையில் வாழ்க்கையில் செய்யணும். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எங்கள் ஊரில் திருமண மண்டபத்தை தாரது மாத்திரம் இல்லை, ஏன்னா எகிப்திய ஜனங்கள் வாழும்போது ஜனங்களை வேறுபிரித்து காட்டினார். எகிப்திய ஜனங்கள் வேறுபிரித்து காட்டி அந்த ஜனங்களை செழிக்க செய்தார். அப்படிப்பட்ட கிருபையை தந்து இந்த இடத்துல யாருக்கு திருமணம் நடந்தாலும் அவங்க சொல்லணும், திருமண படத்துக்கு போனோம், திருமணம் பண்ணோம், ஆசீர்வாதமாக இருந்தது. காணாவருடைய திருமணத்தில் இருந்த ஆண்டவரே குறைவை நிறைவாக்கினது போல நிறைவாக்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய மக்களாக வாழணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபையை தரணும். அது மாத்திரமல்ல, இங்கே திருமணம் பண்ணி போகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு குறைவே வரக்கூடாது. எத்தனை வருஷம்னு பிள்ளை இல்லை அங்கே சூழ்நிலை வரக்கூடாது. இங்கே வந்தாங்க, திருமணம் பண்ணாங்க, 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு நல்ல குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை செழிப்பாக இருக்குது, இந்த பிள்ளைகள் வாழ்வு செழிச்சிருக்காங்க. அவன் தூரமான மக்களும் நினச்சி வரணும். சாம்பிரதாய திருமணம் பண்ணால் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கார், ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து காரியத்தை நடத்தி தரேன்னு சொல்லி எல்லோரும் நினைக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை கடவுள் நமக்கு கிருபை தரணும். அதை தான் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே காரியங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா, கர்த்தர் நல்லவர் அல்லவா. மக்கள் கண்ணீரோடு ஒரு மக்கள் விடுதலை பெற்று செல்லணும். வரும்போது இந்த இடத்துல ஒரு பாசியம் நடக்குது, தூரமான இடத்துல இருந்தாலும் சரி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த சாம்பலோட கிராமமே மாற்றப்படணும். ஆண்டு கிருபை செய்வார். ஒருத்தர் வாழ்க்கை உண்மை இருந்தால் போதும், உண்மையாக வாழ்ந்தால் போதும், அநேக ஆசீர்வாதம் தருவார். தருவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய கிருபை தந்து இந்த சாம்பலோட கிராமத்து மூலமாக அநேக மக்கள் உயர்த்தப்படணும், அவனோட வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும். இவங்க கிறிஸ்தவங்க சாட்சியாக இருப்பாங்க, அதைத்தான் நினைக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவன்ட்டு உண்மை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை காரணம் கேட்டால் தலைமை பீடம் சரியில்லை. தலைமை பீடம் சரியாக இருந்தால் இன்றைக்கி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். தலைமை பீடம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம தான் ஜெபம் பண்ண உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்தது. யார் எப்போ சாகுறா, எப்போ யாருக்கு வாழ்வு முடியும்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற நாம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதைத்தான் இன்றைக்கி மனுஷன் அதை அறியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான், தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவன் தான் குடிகார பயலாக இருக்கான். நிறையா 95% குடிச்சிக்கிட்டு இருக்கான். நிறைய குடி காரணம் கேட்டால் குடும்பமே அழிஞ்சு போகுது குடியினால. ஒரு சாவு வீட்டுக்கு போயிருந்தேன், அடக்கம்னா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க குருவானவர் வந்து ஆறாம் நடத்தினாங்க.
ஆறாம் நடத்தும்போது கொடூரமான காரியத்தை பேசுனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு ஏன்னு கேட்டேன். அந்த மனுஷனை பாருங்கள், நல்ல விசுவாசமான கிறிஸ்தவ குடும்பம், குடிச்சு 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 கிறிஸ்துமஸ் நேரத்தில் பிள்ளைகள்லாம் துணி எடுக்க அனுப்பிட்டு குடிச்சு வீட்டுக்குள்ளே குடிச்சு சிகரெட்டை பிடிச்சி சிகரெட்டை தீ அப்படியே போதையில் துர போட்டு ரூம் எரிஞ்சு அதுக்கு ஒயரிங்கெல்லாம் எரிஞ்சு ஏசியெல்லாம் எரிஞ்சு அவரும் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சரீரமே உடம்புல இல்லை. அவர் பண்ண பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து சில வசனங்கள் வாசிக்கும். ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான். ஒரு நடுவே ஒரு அத்தி மரத்தை வச்சுருக்கான். அந்த அத்தி மரத்தை வச்சுருக்கவன் ஒரு கனியே இல்லை. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யணும் கூப்பிட்டு, எப்போ அந்த நடுவே இருக்க அத்தி மரத்தை வெட்டி போட்டிருப்ப, ஒரு நாளோட கனியே இல்லை 3 வருஷமாக அதுக்கு கொத்தி உர போடுறோம், ஒன்றுமே இல்லை, என் தோட்டத்தை ஏன் கெடுக்குதுன்னு சொன்னான். அவன் ஒரு தேவ மனுஷன். சொன்னான், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், கொத்தி எரு போடுவோம், தண்ணீர் பாய்ச்சோம், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதை தான் பேசினார். 3 வருஷமாக அந்த இடத்துக்கு நான் பயிர் காய்த்தேன், இன்றைக்கி பணம் தரலன்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன்னால் என்ன பலன்? உனக்கு என்ன பலன்? நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் கொடுத்த படைப்பை மரியாதையாக பார்த்து கடவுள் சாட்சியாக வாடு. உலகம் முடிவு இல்லை, எப்படி நடக்க சொல்ல முடியலை. பொண்ணை அடித்து வந்து பார்த்தாங்க. வாரேன்னு சொல்கிறேன், எங்கள் ஊருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், எங்கள் ஊருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா கேட்டாங்க. வீட்டில் ஏமலாம் சொன்னாங்க. அன்னை தெரசா கல்கட்டாவில் இருக்கும்போது ஏழை பிள்ளைகள் வளர்த்தாங்கல்ல, ஏழை பிள்ளைகள் அவங்க இன்னொரு நாட்டுக்காரங்க ஏழை பிள்ளைகள் நடத்துனாங்கல்ல. நடத்தும்போது ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கல. என்ன செய்யன்னு சொல்லி நிறைய மக்கள் போய் தர்மம் கையை நீதி கேட்டாங்க. ஒரு பெரிய மார்வாடியை கூப்பிட்டு, ஐயா என் பிள்ளைகள் சாப்பிடல ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க கேட்டாங்க. ஏதாவது உதவி செய்யுங்க சொன்னேன். அவன் வாய் நிறையா பீடா போட்டிருந்தான். அந்த பீடா துப்பி கொடுத்துட்டான். அதான் சொன்னாங்க, அதை நான் வச்சுக்கிறேன், எனக்கு வச்சுக்கிறேன் ஐயா, என் பிள்ளைகளுக்கு இதான் கொடுங்கன்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த மார்வாடி அப்படியே காலில் விழுந்துட்டான். காலத்தோட எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டான். இன்றைக்கி கல்கட்டா பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவருடைய ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது. அவ்வளோ தாகம், ஒரு தரிசனம். முல்லைப்பெரியார் டேம் கட்டும்போது பென்குயின் ஒரு இன்ஜினியர் இந்த அதை கட்டணும், எப்படியாவது கட்டணும்னு நினச்சிருக்காரு. ஏன்னு கேட்டால் தேனி கம்பம் இந்த ஏரியாவுக்கு முழுவதும் பயங்கரமான வறட்சி, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த டேமை எப்படியாவது கட்டி டேம் மூலமாக அந்த மக்களை செழிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். போயிட்டு டேம் கட்டினா அவர் கையிலேருந்து பணம்லாம் செலவாகி போச்சு. செலவான உடனே அவருக்கு ஒரு ஆசைப்பட்டார், இது எப்படியா முடிக்கணுமேனு ஆசைப்பட்டு, யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல, நிறைய கொடுக்க மாட்டான், ஒரு கல் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் தைரியமாக பேசுவான். அவர்கிட்ட நீ வாங்குறது பார்ப்போமா, நீ ₹1 வாங்கிடுவியா, நீ என்ன செஞ்ச வீணாக பேசுகிற, அவ்வளோதான். ஒன்றா அந்த காரியம் செயல்பட முடிய வீணான வார்த்தை பேசத்தான் செய்யணும், ஒன்றை செயல்பட முடியாது. ஒரு கல் கொடுக்க முடியுமா, ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுக்க முடியுமா, கொடுப்பியா? அது யோசிக்கிறதில்லை. அவர்கிட்ட சொன்னார். அவர் சில பேர் அப்படி அவர் சொன்னாங்களாம் ஏளனமா. நான் என்ன நினைக்கிறேன்னா, உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, இப்படி வாழ்வோம் வளருவோம்னு நினைக்கல, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒன்றுமே தரித்திரமாக வாழ்ந்தோம்.
லீவு நாட்களில் எங்கேயாவது வேலைக்கு போகிறது 8 அணா சம்பளத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ உயர்த்திருக்காரு. ஆண்டவர் இந்த உயர்வை நினச்சி வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. காலையில் ஒரு அம்மா என்னை தேடி வந்தாங்க. காலையில் அவங்க பாம்பேயில் இருந்தாங்க. இப்போ டக்கமாக ஒருத்தர் இருக்காங்க. புருஷன் வந்துக்கு ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை. பிள்ளை குட்டிகள் ரொம்ப சாப்பாடு, பஸ்ஸு கஷ்டம் பாம்பேயில். ஓரளவுக்கு நான் என்னால் உதவி செஞ்சேன். இப்போ இங்கே வந்து டக்கமலபுரத்தில் வந்தோடனே வீடு இல்லை அவங்களுக்கு. ரொம்ப வேதனை, கண்ணீர், ரொம்ப கண்ணீர். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10-15 வாசி பார்த்தீங்கன்னா ஏழைகளின் வறுமை அவளை கலங்க பண்ணணும். அவன் கலங்க பண்ணணும். ஏழை வறுமை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப கஷ்டம். எப்படியாவது எனக்கு வாழ்க்கை வேணையா, எப்படியாவது வழி வேணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து என் காலை தான் விடுவாங்க. தொட்டு கும்பிடுறதுக்கு அம்மா தொடாத, ஐயா மனுஷன் காலை தொடாத, மனுஷன் காலை தொடாத, நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவரை தான் பார்க்கணும், ஆண்டவர் வேறு வழியே இல்லை. நம்மளை முடிஞ்ச உதவி, நம்மளோட வாழ்க்கையில் முடிஞ்ச உதவி எப்படி நடக்கும்? நம்ம இல்லைன்னா வேற ஒருத்தர் செய்ய போகிறாங்கல்ல. 127 நாடுகளை ஆண்ட அகஸ்தியர் ராஜா காலத்தில் ஒரு துஷ்ட ஆமான் இஸ்ரேல் ஜனங்களை கொன்று குவிக்கணும் காரியத்தை போட்டான், சாகடிக்கணும் காரியத்தை போட்டான், எவ்வளோ காரியத்தை செஞ்சான். அங்கே ஒரு நீதிமான் ஒருத்தர் வாழ்ந்த மொர்தெகாய் அவரோட அண்ணன் மகளை வளர்த்தாரு. அஸ்ஸாலை என்ற இஸ்ஸரை வளர்த்தாரு. இஸ்ஸரை வளர்த்து அவள் அடிமை பெண்ணு, அவன் ராஜாத்தியம் மாறினா. ராஜ்யத்தையும் மாறி இஸ்ரேல் ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து, ஜனங்கள் படுற வேதனையை பார்த்து அவட்ட சொல்லி ரெட்டு உடுத்தி அவட்ட போனார். அவள் சொன்னால் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டா, மாற்றுறதுக்காக வேண்டான்ட்டார். எதுக்குன்னா, என் ஜனங்கள் அழியும் போது, என் ஜனங்கள் சாகும்போது எனக்கு இது தேவையா அப்படின்ட்டார். அவன் சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஐயான்னா. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். வேதத்தில் வாசிக்கிறோம், எஸ்எல் 4:17 வாசி பார்த்தீங்கன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும், அன்றைக்கி நீயும் தகப்பன் வீடு தப்ப மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான், வேறு ஒன்றும் சொல்லலை. அதுக்கு போது அவளுக்கு எண்ணம் வந்தது, எனக்கு குலத்துக்கு ஒரு அழிவை, எனக்கு என்னதுக்கு ஒரு பொல்லாப்பை என்ன காண முடியுமான்னு சொல்லி கதறி அழுதா. அப்படி ஒரு ஆதங்கம் வேணும். எத்தனை துஷ்ட ஆமான்கள் இருக்காங்க. நீ திருச்சபையில் வாழ்றலாம் ஆமானத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கள்ள பதவிக்கு, பதவி கிடைச்சிட்டா போதும், பதவிக்கு வாழ்க்கை அதுதான். பதவி ஒன்றும் பரவத்துக்கு கொண்டு போயிடுமா? நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த நிலைமை நினைக்கல. தேவனுக்கு பிரியமாக வாழ ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழ நீ வாழவே பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? அது ஒரு வாழ்க்கை தேவனுக்கு சார்ந்து வாழலைன்னு சொன்னால் ஒரு லாபம் கிடையாது, எந்த லாபம் கிடையாது. இந்த ஆண்டவர் பார்த்து வாழ, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசிக்கும் போது, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி ஆண்டவர் பிரியப்படுத்துக்க வழியாக இருக்கிறதா? நீ அபிஷேகம் பெற்றுக்கலாம், வேதத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நீ ஆண்டவரை போல வாழ்றியா, கடவுள் சாட்சியாக வாழ்றியா, மகிமையாக வாழ்றியா, அதுதான் வாழ்க்கை. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். சாபமாக வாழாத, புரோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழாத. இது ஆண்டவர் விரும்பலாத காரியம். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். எந்த நேரம் வந்தாலும் சரி யாருக்கும் உதவி செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் காரியம் அதைத்தான் சொல்கிறாரு. திரளான ஜனங்கள் 3 நாள் மலைப்பிரசன ஆண்டவர் கூட இருந்தாங்க. கீழே இறங்கி ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் 3 நாள் என் பாதத்தில் இருந்தாங்க. அவங்க சாப்பிடாம போனால் அழிஞ்சு போவாங்களே, செத்து போவாங்களே ஆண்டவர் வருத்தப்பட்டார்ல. அந்த பாரம் வாழ்க்கையில் வேணும், தரிசனம் வேணும். அப்படி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தில் 6 மிஷினரிகள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தூக்கி உள்ள போட்டாச்சு, வெளியே வர முடியல. ராஜஸ்தானில் குடும்பத்தில் வீட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவள் பிடிச்சி அப்படியே உள்ளே போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. 20 லட்ச ரூபா செலவழிச்சு தான் வெளியே எடுக்க முடிஞ்சது. இப்படி மிஷினரி ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் கஷ்டத்தோட கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க? எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு பாரமானியா வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 48:10 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் சபிக்கப்பட்டவன்.
கர்த்தருடைய வேலையை அசைய செய்ய சபிக்கப்பட்டவன். ஒரு பாரம் வேணும், தரிசனம் வேணும், திரளான ஜனங்களோட மனது உருகணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எசேக்கியேல் 20:32 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு ஐயா. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. பாரம், ஆத்ம பாரம், தாகம். திருநெல்வேலினா ஒரு காலத்தில் மிஸ்ரியில் அனுபவம் ஊரியா மிஷினி அனுப்பி தங்களை தியாகமாக ஒப்பு கொடுத்து ஓடு. இன்னைக்கு பாருங்க, தவறான அரசியல் காரணத்தினால டிசி ஆனால் என்ன சம்பாதிக்க பண்ணலாம், எக்ஸ்டி ஆனால் என்ன துட்டு எடுக்கலாம், கரஸ்பாண்டவனா எவ்வளோ துட்டு எடுக்கலாம், திருச்சியை விட கூறு போடலாம். திருச்சியை கூறு போட்டு வருவாயனா ஆண்டவனை கூறு போட்டுருவார். அது மட்டும் மனசு நினச்சிக்க, குடும்பங்கள் அழிஞ்சிரும், சாபம். அப்படியே காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே உமக்காக வாழ. நம் தெய்வம் மனதுருகக்கூடியதவர். அப்படி மனது உருக்க எல்லாருக்கும் வேலையா? அது நீ மனது உருக்கலைன்னா வாழ்க்கை இல்லை. தயவுசெய்து கடவுளுக்கு பிரியமாக வாழுங்க. கடவுளுக்கு பிரியமாக வாழ்வீங்க அப்படி சொன்னால் உங்கள் மேலே ஒரு தூசியோடு உட்கார ஆண்டவன் வைக்க மாட்டார். என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இவன் ஏங்க வரான் திருநெல்வேலிக்கு, மெட்ராஸில் இருக்க வேண்டியனே கேட்காங்க நிறைய பேர். அவன் வேலையை அங்கே பார்க்க வேண்டியனே. ஏன்னா நாங்கள் சப்பாத்தி பண்ணுவோம்ல, சம்பாத்தியத்துக்கு வராத சாபம். அதுவும் சில பேருக்கு என் ஓட்டை எடுத்துடணுமா, என்ன சந்தோஷம் பாருங்க. பரலோகத்தில் நம்ம பேர் கிறுக்கப்படாமல் இருக்கணும். பரலோகத்தில் மட்டும் நம்ம ஆண்டு அடிக்காமல் பார்த்திங்கன்னா வருத்தப்பட போகிறதில்லை. இது மனுஷன், அது வருத்தப்படவே கூடாது. பரலோகத்தில் பேர் ஆண்டு நம்மளை வச்சுருக்காரா, மகிமையை வச்சுருக்காரா. இன்னைக்கு ஒரு சொன்னார், ஐயா ரேணி செய்கிற மாதிரி உங்களை ஆண்டு வச்சுருக்காருனாரு. அன்றைக்கு பழனிக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா ராத்திரி முழுவதும் தூங்கலை நினச்சி பரலோகத்தில் நீங்கள் ட்ரெஸரராக பொக்கிஷதாக இருக்கிற பார்த்தேன்னாரு. எவ்வளோ ஆசீர்வாதம் பற்றியில நமக்கு இருப்பாது. நான் கேட்குறது தான் ஒரே வார்த்தை, ஆண்டவர்கிட்ட பிரியமான மனுஷனாக வாழட்டும். பிரியமான மனுஷன் சவுலுக்கு எவ்வளவோ கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. செய்யவே செயல்படவே இல்லை, செயல்படவே முடியலை. ஏன் முடியலைன்னு சொன்னேன், அவனுடைய இருதயமே மோசமான இருதயம். கடைசியில் பற்றியில் பட்டயத்தை நட்டறி செத்துட்டான். இன்றைக்கி அதை கடவுளுக்கு ஒரு மாதிரி செயல்படுவேன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அப்படி தான் முடியும், வேறு எங்கேயும் முடியாது. வாழ்க்கை முடியாது, அப்படி சந்தோஷமாக முடியாது. திருச்சபைக்கு விரோதமான காரியத்தை செய்து திருச்சபை ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திருச்சபை பிள்ளைகளை ஒடுக்கணும் அடக்கணும்னு நினச்சி வாழ்ந்தேன்னா வாழ்க்கை இப்படி தான் முடியும். சவுலுடைய வாழ்க்கை அதே போல் தான் ஆண்டு நடத்துவார். 1 சாமுவேல் 14 பார்த்தீங்கன்னா சவுல்கிட்ட ஒரே ஒரு பலிபீடம் தான், ஒரே பலிபீடம் தான் கட்டினான். வேற ஒன்றும் அவன் கட்ட முடியலை. வாழ்க்கையே துன்மார்க்கமான வாழ்க்கை, அகங்காரமான வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை. பெருமையோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையோருக்கு கிருபை அளிக்கிறார். அப்படி பெருமை இருக்கக்கூட மனுஷன் வாழ்க்கையில். உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், சவுல் தாவீதுக்கு சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தோம்னா, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரன் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என சித்தமான செய்வான் என்று சொல்லி அவனின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேனார். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேனார். நாடுகிட்ட தான் கேட்க, ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும். கடைசி நாள் வரைக்கும் என் வாழ்க்கை உமக்கு ஓட்டமே உமக்காக ஓடணும். அவ்வளோதான். உமக்காக ஓடக்கூடிய கிருபை எனக்கு வாழ்க்கை தரும். நீ எத்தனை ஆலயங்கள் கட்டணுமோ கட்டப்படணும், எத்தனை காரியங்கள் கட்டணும் செயல்படணும். அதுக்கு என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவே வராது, எந்த குறையும் வராது. ஆண்டு கூட இருக்கார்ல. தாவீதாஜா சொல்கிறாங்க, வேதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதுக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன், அவர் என்னை வலது பாசத்தில் இருக்கபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை வேணும். அன்னைக்கு குடும்பத்தில் ஏன் குழப்பம்?
மகளை கட்டி கொடுத்து குழப்பம் வந்து மருமைய சீர் இல்லை. காரணம் உன் வாழ்க்கை சீர் இல்லை. வாழ்க்கை சீராக இருக்கும்னா ஆண்டவர் இல்லாத நன்மையை கொண்டு வருவார். சீர் இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னா கஷ்டம்தான். இப்போ நாங்கள் 4 சகோதரர்கள் சென்னைக்கு போய் 57 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் சமையல் வைக்க 13 பேர் வேலை செய்கிறாங்க. ஒன்று இல்லாமல் போன மனுஷனுக்கு, ஒன்றுமே இல்லாமல் போன மனுஷனுக்கு, ஒன்றுமே தரித்திரமான நிலையில் கெட்சத்த நாயிலும் கேரம் வாழ்ந்த மனுஷன் ஆண்டு உயர்த்து பாருன்னா வாழ்ந்துட்டு உயர்த்திருக்க மாட்டாரா? யாக்கோபை போல் ஆண்டவர் வாசித்தார். யாக்கோபை போல் ஆண்டவர் உயர்த்தினார். தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான். அதுதான் ஆண்டவர் நம்ம கேட்கணும். ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனா, சாட்சியுள்ள மனுஷனா, உன் மகிமை செலுத்தக்கூடிய மனுஷனாக வாழணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க கிருபை. இந்த கிருபைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானா கர்த்தர் உன்னால உன்னை குறைவிடவே மாட்டார். கடவுள்கிட்ட சேர்றது, கடவுளுடைய வாழ்றது தான் பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். அது வாழ்க்கையில் நினைங்க. உங்கள் பிள்ளைகளை ஞானமாக வளங்க. தினம் பிள்ளைகள் படுக்கும்போது தலையில் கை வச்சு சிலுவு போடுங்க. பிள்ளைகளை டிவி பார்க்க விடாதீங்க. நிறையா டிவி பார்க்க விடாதீங்க. ஒரு டீச்சர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயந்தரம். என் மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு நாங்கள் என்னன்னு கேட்டேன். வாலிப மகன் நிறைய செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கான், திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? வாலிப பிள்ளைலாம் ஞானமாக விளங்க. பொல்லாத பிசாசு கிறிஸ்டிக்கிற சிங்கம் வரை யாரும் விடங்கலாமோன்னு நினைக்கிறான். 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்து சாம்பல் நடந்த சம்பவம் நினைக்கிறேன். 3 வருஷமாக 4 வருஷத்துக்கு முன்னே கிறிஸ்மஸ் கேரளண்டு மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி 3-4 பேர் வேஷம் போட்டு சர்ச்சுக்கு போகிற மக்களுக்கெல்லாம் சாக்லேட்டை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சு போயிட்டான். தெரியுமில்ல? இதான் நடக்கு. ஏமாத்துக்கார உலகம். நீ உண்மையாக பயங்கரமாக சாட்சியாக வாடுவான்னா ஆண்டவர் வந்துட்டோம் ஒரு தூசி மேலே உன் மேலே உட்கார விட மாட்டார். அவருக்கு தெரியும் என் மகா, என் மகன், என் பிள்ளை ஆண்டு தெரியும். வாழுங்க. குடும்பத்தில் உண்மையாக ஒற்றுமையாக வாழுங்க. வந்த மருமகளை வாழ விடுங்க. அவனும் மகன் நல்லா வாழ முடியும். உன் மகன் நல்லா வாழ முடியும். வந்த மருமகளை வாழ விடாமல் கஷ்டப்படுத்தாதீங்க. ஜெபம் பண்ணி திருமணம் பண்ணுங்க. குடும்பம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். சாட்சியாக மகிமையாக வாழணும். மகிமை செலுத்தக்கூடிய குடும்பமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது. எப்போ மரணம் மனுஷன் நினைக்க முடியாது. திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக்ன்றான். திடீர்னு பேம்பஸ் வச்சுருக்கும்பாங்க. இப்போ பாருங்க கேமரா எடுக்கானு பாருங்கள். பேர் சூப்பர் மனுஷன். ஒரு நான்வெஜ்லேயே தொட மாட்டார். ஒன்றும் வேணாந்து சாப்பிடவே மாட்டார். அவருக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வச்சுருக்கவருக்கு, பேஸ் மேக்கர் வச்சுருக்கவருக்கு. இதுதான் உலகம். யாருக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும்னு சொல்லிடாது. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறாரு. திருமணலுக்காக திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொருத்தர் 300 ரூபா உங்களுக்கு ஓட்டு கட்டி ஓட்டு போட நீங்கள் அவசியமே இல்லை. வருஷத்துக்கு 300 ரூபா உங்களுக்கு பணம் கட்ட முடியாதா? கடவுளுக்காக 300 ரூபா சாட்சியாக கடையில் ஒரு அங்கத்தினா இருக்கு 300 ரூபா கட்ட முடியாதா? இன்னொருத்தனுக்கு அவன் திருட்டுத்தனமாக கட்டணும், அவனையும் ஓட்ட போடணும், அவன் ஜெயிச்சு நான் டிசிங்கணும், எனக்கு என்ன பதவி தருவேன்னு சொல்லணும், நான் என்ன சம்பாத்தியம் பண்ண போகிறேன்னு சொல்லணும். இது தேவையா? ஒரு பைசானாலும் கடவுளுக்கு உருவமாக வாழ்ந்த பணம் நிற்காது. கேஆர்சி 2 தாளந்து வெள்ளி 2 தாளந்து ஆசைப்பட்டான். 2 மாற்று வசத்துக்கு ஆசைப்பட்டான். காலமெல்லாம் குஷ்டரோகியாக மாறிட்டான். காலமெல்லாம் குஷ்டரோகி. அவனை ஒன்றும் பண்ண முடியலை. இதுதான் நடக்கும் சம்பவம். பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதில்ல. முதல் காசு எடுத்து கடவுளுக்கு பயன்படுத்துங்க. வீட்டுக்காரர் சம்பளம் கொண்டு தர்றாரா? முதல்ல நல்ல காசு 1 ரூபாயும் சரி, 10 ரூபாயும் சரி, 100 ரூபாய் உங்கள் தகுதி தந்தபடி அது ஆண்டவருக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஒதுக்கி பாருங்கள். வேதத்தில் வாசிக்கமில்லை, மல்லிகா 3:10 வாசிக்கும் போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு உங்கள் தசமாலை கொண்டு வந்து பண்டசாலை போடு, வானத்தின் பறவைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம்.
உங்களை ஆஸ்வதி மாதிரி இருப்பேன்னு சோதித்து பாருனார். வாழுங்க, பிரியமாக வாழுங்க. எல்லோரும் எழும்பு இல்லாமல் ஜெபம் இல்லாமல் கருத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, ஐயா வாங்க எழும்புங்க. ஐயாவுக்காகவும் உங்கள் ஊருக்கு முறையாக பிரயாசம் எடுக்குது யாருன்னா பீடு இதை செய்யாதான். அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயாவை நேரம் அண்ணாச்சி நேரம் உங்கள் காரங்களை நீட்டுங்க கட்டிடத்தை பாருங்கள். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுக்கு பலத்தை கீழே அடைங்கிறங்க. ஏற்ற காலம் திறக்கப்படணும். எனக்கு பெரிய கன்வென்ஷன் வச்சு ஆண்டு திறக்கணும். நிறைய மக்கள் ஆஸ்வதிக்கப்படணும். பொல்லாத பிசாசு ஓடிடும். பிசாசு ஓடித்தான் தீரணும். ஜோமில்லம்மா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. ஆண்டவர்கள் தோறும் உலகவர் அளித்த ஆசிகளை ஹல்லேலூயா. நிறைய குருவானவர் வந்திருக்காங்க, வர முடியல. உள்ள என்னை கொடுக்கோல அரசாட்சி பண்ணும்போது வர முடியாது. இல்லை, ஒன்று கயிறு உருவிடுறாங்க, இல்லை சார்ஜ் எடுத்துடுறாங்க. இது உங்கள் நடைமுறை வாழ்க்கை. அது ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை ஒன்றால் மாற்ற முடியுமா? அது மாற்ற முடியாது. அதில் யாரும் பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கார். கர்த்தவனுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று இருக்க காண்கிற எகிப்தியரை ஒரு நாளும் பார்க்க முடியாது. முடிவு காலத்தில் வந்திருக்கோம். அது யாரும் தைரியமாக இருங்க. நிறைய தம்பிமார் ரொம்ப கஷ்டம், மனசுக்கு பாரம். அதனால் ஜெபம் பண்ணுங்க. திருச்சபைக்காக நம்ம ஐயா பீட்டரையா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களே ஆசீர்வாதம் கொண்டு வாங்க. தம்பி ஜெனி
ஜானி ஊத்துமலை இருக்கார். ஒரு மைத்திர ஊழியம் பண்ணுறவருங்க, கரகாசில் ஊழியம் பண்ணல, மிஷினரிகளுக்கு குஷ்டரோகிகளுக்கு அதே ஊழியத்தை மருமக மைத்திர செய்கிறாரு. இதில் காலு தூசியோட நம்ம திருமணத்தை செயல்படலை. அழுகி கிடந்த புண்ணுகளை நாற்றம் கை வச்சு கழுவி சுத்தப்படுத்துகிறாரு. மத்தளம் மாதிரி இருக்கார். இவருக்கும் பயப்படுது, இவரும் யாருக்கும் பயப்படுறதில்லை. யோவான பாரி எலியா மாதிரி போயிட்டு வரான்றார். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. ஆண்டவர் பெரிய கிருபை தரப்போகிறார், ஆசிர்வதிக்க போகிறார். பொன்னையானச்சிக்க ஜோம் பண்ணிவிடுங்க. வயசான காலத்தில் கடனும் கிருபை தந்து இந்த ஊரில் நிறைய மக்கள் செழிப்பதை பார்த்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா.